கடலூரில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட முதியவர் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் கூற நாம் கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வடகிழக்கு பருவமழை துவங்கியதை தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து ஆறுகளிலுமே தற்போது தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் அருகே பெத்தாங்கு போன்ற பகுதியில பரவநாற்றின் அருகே கால்நடைகளை மேய்த்துக் கொண்டிருந்த முதியவர் நேற்று ஒரு மாடு ஆற்றில் இறங்குவதை சென்று தடுக்க முயன்ற போது தண்ணீரில் விழுந்து அடித்துச் செல்லப்பட்டார். அவரது உடலை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தமிழக பேரிடர் மீட்புத் துறையினர் நேற்று இரவு வரை தேடினார்கள். பின்னர் அந்த தேடும் பணி நிறுத்தப்பட்டு இன்று காலை மீண்டும் தேடும் பணி துவங்கியது. அப்போது அவர் அடித்துச் செல்லப்பட்ட பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அவரது உடலானது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட உடல் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவரது உறவினர்கள் தற்போது அவர் உடலை பார்த்து கதறி எழுதி வந்தனர். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து ஆறுகளிலுமே தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் கால்நடைகளை அழைத்துச் செல்வது, ஆற்றை கடப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.